கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். சங்கீதம் 92:4 கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக இந்த வருஷம் ஃபுல்லாக வைத்து உங்களை கனப்படுத்துவார். தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. கடந்த நாட்களில் நிறைய துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு, துஷ்ட காரியங்களை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நற்செய்தி. உங்கள் இருதயம் என்னை நல்ல விசேஷத்தினால் பொங்கத்தக்கதாக நிறைய நல்ல விசேஷங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல் விசேஷ வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கீழே தவறி விடல, எல்லாம் நிறைவேறிட்டான். அப்படின்னா இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன நல் விசேஷ வார்த்தைகள், கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். அவைகள் ஒன்றும் நிறைவேறாமல் கீழே தவறி விழுவதில்லை என்கிற ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விசேஷங்கள், ஒருவேளை வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க, அது பாதியில் நிற்கும், அது கட்டி முடிக்கப்படணும். இல்லை வீடே இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு, அது ஒரு நல்ல விசேஷம். குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசாகி இன்னும் பெரிய பிள்ளை ஆகலையா, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பருவ மங்கை ஸ்தானத்திற்கு பெரிய பிள்ளை ஆகிற அந்த நிலைமைக்கு ஆண்டவர் அவர்களை உருவாக்கி அவர்களை பூத்து காய்த்து பலன் கொடுக்க வைக்கிறது, அது ஒரு விசேஷம். தடைப்பட்டிருக்க திருமணங்களை நடப்பிக்கிறது ஒரு விசேஷம். குழந்தை பேர் ஒரு விசேஷம். குழந்தையுடைய பர்த்டே ஒரு விசேஷம். நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. சொந்த வீடு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுடைய கடன்களை அடைக்கிறது ஒரு விசேஷம். இன்றைக்கி நிறைய நல்ல விசேஷங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். இந்த வசனம் அதான் சொல்லுது, என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக கர்த்தர் அதிசயங்களை விளங்க பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? ஷேர்லி ஃப்ரம் பெங்களூர். என்னுடைய கணவர் 12 வருஷங்களாக வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். என்னுடைய அண்ணி அமெரிக்காவில் வசிப்பதால் நாங்கள் அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைக்காதா என்று மிகுந்த விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அமெரிக்கா மற்றும் கனடா தேசங்களுக்கு வேலைக்காக விண்ணப்பம் அனுப்பி கொண்டே இருந்தோம். எல்லா முயற்சிகளும் தோல்வியாக முடிந்தது. எங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் தேவ செய்தி வழங்கினார். தனி ஜெபத்தின் போது சகோதரரை சந்தித்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் எங்களுக்காக ஜெபித்த போது, உங்கள் பிரார்த்தனை கேட்கப்பட்டது, நீங்கள் இழந்த அனைத்தையும் 2 மடங்காக சம்பாதித்து கொள்வீர்கள். இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். சகோதரர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே எங்கள் இருவருக்கும் அமெரிக்கா செல்வதற்கு விசா கிடைத்தது. எங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்கும்படி செய்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், அவங்க எத்தனையோ முறை 12 வருஷங்களாக வேலைக்காக முயற்சி செய்து கிடைக்காத நேரத்தில் அமெரிக்காவுக்கு பல முறை அப்ளை பண்ணி கிடைக்கல. சரி, கனடாவுக்காக ட்ரை பண்ணலான்னு பார்த்து அங்கே ட்ரை பண்ணி அங்கேயும் கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலைமையில் அடிமை பெங்களூர் பட்டணத்தில் ஜே திருச்சபையில் ஊழியத்திற்காக போயிருக்கும் பொழுது அவர்கள் வந்து தேவ செய்தியை கேட்டுட்டு அதன் பிறகு தனி ஜெப வேளையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் பிரார்த்தனை கேட்கப்பட்டது, விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்கிற மங்கள வார்த்தையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் இழந்து போன அனைத்தையும் 2 மடங்காக சம்பாதித்து கொள்வீர்கள் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களுக்கு தடைகளை உடைச்சி அமெரிக்க தேசம் செல்வதற்கு குடும்பமாக விசா கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுக்கு அப்படி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் நீ சொன்ன இந்த வசனத்தின்படி இவர்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கத்தக்கதாக தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறோம். நல்ல விசேஷம் நடக்காதபடி, நிறைவேறாதபடிக்கு பிசாசானன் கொண்டு வருகிற தந்திரங்கள், செய்வினைகள், அவன் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அவைகள் ஒன்றும் இனி என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. நீ வேதத்தில் சொன்னது போல என் பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான நல் விசேஷங்கள்
பேசப்படட்டும், நடத்தப்படட்டும், நிறைவேறும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்யும். இன்றைக்கு நாங்கள் சாட்சியில் கேட்டது போல இவர்கள் எந்த தேசத்துக்கு போனேன்னு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும். கர்த்தர் இறங்கி நின்று என் பிள்ளைகளை வாழ வைப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.